ஹாய், இது உங்கள் ஆக்சிகிரீன் நர்சரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ ஒரு மெயின்டெனன்ஸ் பற்றின வீடியோ தான். நீங்கள் பிளான்ட்டை வாங்கிடுவீங்க, புது சாயிலில் புது பாட் மிக்ஸில் தான் வந்து அந்த பிளான்ட்டை நடுவீங்க, ரெகுலராக வாட்டர் கொடுப்பீங்க. ஆனால் ஒரு கார்டனில் ஒரு நர்சரியிலேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதில் ப்ளூம் ஆகிற அந்த ஃப்ளவர் நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அது பூக்க மாட்டேங்குது. அது ஏன் அப்படின்ற டவுட் உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். நம்ம ஒரு பிளான்ட்டுக்கு தினமும் வாட்டர் கொடுக்கறதால அந்த சாயில் பார்த்திங்கன்னா நல்லா டைட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த சாயில் வந்து நம்ம லூஸ் பண்ணிக்கணும் எவ்ரி 15 days ஒன்ஸ். அப்படி லூஸ் பண்ணும்போது வெர்மி கம்போஸ்ட், அதாவது பயோ மிக்சர் நம்ம கிட்ட இருக்குது. இது 1 kg பேக்கெட், 10 kg அண்ட் 25 kg எல்லா சைஸஸ்லையும் இருக்குது. இது ஒரு 1 hand எவ்ரி 15 days ஒன்ஸ் ஒரு செடிக்கும். அண்ட் தென் NPK DAB அப்படின்னு சொல்லுவோம். இது என்னது NPK DAB அப்படின்னா நைட்ரஜன் பொட்டாசியம் ப்ளஸ் ஒரு டைஅமோனியம் பாஸ்பேட். இவங்க ரெண்டு பேரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 teaspoon எவ்ரி 15 days ஒன்ஸ். இதுதான் மெயின்டெனன்ஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் ஆகாதீங்க. பிளான்ட் வளர்க்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இதை மெயின்டென்லாம் பண்ண முடியாது அப்படின்றதுலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எந்த பிளான்ட் வேணால் வாங்கிக்கோங்க, எந்த கார்டனில் வேணாலும் எந்த பிளான்ட் வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்து வச்சதும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். எவ்ரி 15 days ஒன்ஸ் 1 hand வெர்மி கம்போஸ்ட்டும் ஒரு 1/2 teaspoon NPK DAB மிக்ஸும் மட்டும் நீங்கள் போட்டுட்டு வாங்க. இதோட நீங்கள் ரெகுலராக வாட்டர் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அந்த பிளான்ட் கண்டிப்பாக க்ரோ ஆகும். இந்த NPK DAB இவங்க ரெண்டு பேரோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செடி வந்து பூத்து முடிச்சதும் அந்த ஃப்ளவரை கட் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ கட் பண்ண உடனே அடுத்த துளிர் வந்து அந்த நீங்கள் கட் பண்ண செக்ஷன்ல இருந்து முளைச்சி வரும். அப்படி முளைச்சி வர துளிரில் வந்து மொட்டு வர வைக்கிறது, அதாவது பூ பூக்க வைக்கிறதுக்கு வந்து இந்த DAB வந்து யூஸ் ஆகுது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட செடி வந்து ஒரு சீசனல் பிளான்ட் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா இந்த DAB மிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது வந்து நான் சீசனாக மாறிடும். அதாவது இந்த ஃபெர்டிலைசர் நீங்கள் எப்போல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் அந்த பிளான்ட் வந்து சீசனை பிரேக் பண்ணி பூக்க ஆரம்பிச்சிடும். இந்த வெர்மி கம்போஸ்டோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயிலை வந்து என்ரிச்சாக வச்சுக்க வந்து யூஸ் ஆகுது. அந்த சாயிலில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் லெவலை வந்து குறையாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணும். ஸோ தட் அது அந்த பிளான்ட் சக் பண்ணி வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வீடியோஸ் தொடர்ந்து பக்கம் ஆக்சிஜன் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.